அதோடு மட்டுமல்ல, உறுப்பினர்களாக இருந்தாலும் தினந்தோறும் ரீல்ஸ்களின் வழியே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அவலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே, ஏன் உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் செல்போனுக்கு பின்னால் ஒரு பவுடரை நசுக்குவது போன்று ஒரு காட்சி, அது அவருடைய சமூக வலைதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி. அது அவருடைய பாக்கெட்டிலிருந்து கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு போன்ற அந்த கார்டு வைத்து அந்த பவுடரை நசுக்குகிறார். கையில் ஒரு 500 ரூபாய் நோட்டை மடித்து வைத்திருக்கிறார். பொதுவாக உயர் ரக வகை போதை பவுடரை உபயோகப்படுத்துபவர்கள் இப்படித்தான் அதை நுணுக்கி ரூபாய் நோட்டில் வைத்து மூக்கில் நுகர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஏன் ரூபாய் நோட்டு, இதற்கு ஏன் கிரெடிட் கார்டு என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ரூபாய் நோட்டும் கிரெடிட் கார்டும் பிளாஸ்டிக் லேமினேஷனால் ஆனவைகள். இவற்றில் அந்த பவுடர் ஒட்டாது. விலையுயர்ந்த பவுடர் என்பதால் இந்த பவுடர் சாதாரண தாள்களில் நசுக்கினால், சாதாரண தாள்களை வைத்து நுகர்ந்தால் இந்த பவுடர் வீணாகிவிடும் என்பதால் லேமினேட்டட் கோட்டிங் அந்த அதன் மூலம் உபயோகப்படுத்தினால் வீணாகாது என்பதால் மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த உயர் ரக போதை வஸ்துக்களை உபயோகிப்பவர்கள் இன்றைக்கு அதை செய்வார்கள். அதைத்தான் அந்த அமைச்சர் செய்திருக்கிறார். நீங்களும் கூட எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் அதை வெளிப்படுத்தினீர்கள். அதற்கு அவர் சொல்லுகிற ஒன்று, என்னுடைய பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைக்கு இந்த மாத்திரையை அளிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கும் எந்த மருத்துவரும் மாத்திரையை தருவதில்லை. அதே நேரத்தில் அவர் சொன்ன பொய்யை அவருடைய துணைவியாரே மறுத்திருக்கிறார். என்னுடைய 1.5 வயது குழந்தைக்கு நான் உணவு கொடுக்க பால் அருந்த நான் பக்கத்தில் சென்றிருந்தேன். அதற்காகத்தான் அவர் மாத்திரையை கசக்கினார் அல்லது நசுக்கினார் என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் கூட அந்த குழந்தையோ அல்லது அவருடைய துணைவியாரோ அந்த அரங்கத்திலே இல்லாததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆக ஒரு மிகப்பெரிய அளவில் போதையை உபயோகப்படுத்தி பொது இடத்தில், அது அவர்களுடைய சமூக வலைதளத்தில் இருந்த ரீல்ஸ்களில் பதிவுகளின் மூலமே வெளிவந்ததற்கு பிறகு அதிலிருந்து தப்பிப்பதற்கு இன்றைக்கு ஏராளமான தொடர் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.